அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசா கூட முதலீடு இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்வைட் ரெஃபர் எதுவும் பண்ண தேவையில்லாமல் ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃப் ஏர்னிங்காக பண்ணி டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டடான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி வாங்க இதுக்கான பேமெண்ட் பார்த்துட்டு அப்புறம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் பண்ணோம் தெரியலாம் பார்த்துடலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அதுபோல் ஆப் வெப்சைட் பேமெண்ட் குரூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை தான் போஸ்ட் பண்ணுறோம். பார்த்துக்கலாம். 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்தேன். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த Paytm பேமெண்ட் பேங்க் கொடுத்தேன். பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் கிட்ட ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் டேக்ஸ் எதுவுமே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைனப் போனஸாக உங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ₹1 10 ரூபா வரையும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ரெண்டமாக. பர் ரெஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா ப்ளஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். மினிமம் வெறும் 5 ரூபா இருந்தாலும் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? சரி எப்படி சைன் அப் பண்ணுன்னு பார்த்துருவோம். லிங்கை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக அந்த மாதிரி தான் போய்டும். ஏபிகே ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும். நீங்கள் வந்து ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்தது பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகி ஓப்பன்னு காட்டும். இப்போ வந்து கீழே இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துருங்க. உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒரு அமௌண்ட் சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 காசு தான் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமில் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிது. சரிங்களா? இப்போ வந்து இதில் யார் அதிகமாக எடுத்திருக்காங்க அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். வேறு அவருக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க, எஸ்டர்டே எவ்வளோ எடுத்தாங்க, டோட்டலாக எவ்வளோ எடுத்தாங்க, இந்த ரேட்டெலாம் காமிக்குது. அது போக நான் எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி 30 ரூபா காமிக்குது. நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் 42 ரூபான்னு காமிக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 599 ரூபா வரையும் சம்பாதிக்கலாம் அதில் அப்படின்ற மாதிரியும் காட்டுது. சரிங்களா? சரி காட்டிட்டு கொடுத்துருங்க. இப்போ என் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 19 ரூபா 27 பைசா இருக்குது. நான் ஆல்ரெடி வித்ட்ரா பண்ணது அவங்களே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லி செக்இன் இதை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் காயின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். காயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும் நம்மளுக்கு அமௌண்ட்டாக, அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் இன்வைட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 37 ரூபா 32 பைசா கிட்ட வந்திருக்கு. பர் ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா தருவாங்க. நீங்கள் அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது போக 10% கமிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த இன்வைட் நோன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்மளுக்கு ஷேர் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனும் காட்டும், அதில் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் இல்லை காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி பண்ணி வேறு எதெல்லாம் அனுப்ப போகிறீங்க அப்படின்னாலும் காப்பி பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஃபர் கோடு கேட்டால் போடுங்க. அடுத்ததாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து காட்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்ட்ரா இதை வந்து கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5 ரூபா இருந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா Paytm, UPI, SBI, ICICI பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, எஸ் பேங்க்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 5 ரூபா போக அதை ரெஃபர் பண்ண அந்த 5 ரூபா போக உங்கள் ஃப்ரெண்டு ஏர்ன் பண்ணுறதுல கமிஷன் கிடைக்குன்னு சொன்னிருந்தியா, அந்த அமௌண்ட்டு இங்கே இருக்கும். இப்போ இதை ரிசீவ் கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் வாலெட்டில் ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 27 ரூபா 27 பைசா வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்குது. அது போக இதில் சில ரூல்ஸும் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா வித்ட்ரா பண்ணுறதுக்கு எந்த ஒரு எலிஜிபிளும் தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து 10 ரூபா வித்ட்ரா பண்ணணுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரை பண்ணியிருக்கணும் நீங்கள், அப்போ தான் 10 ரூபா வித்ட்ரா பண்ண முடியும். அடுத்து 20 ரூபா பண்ணணுன்னா 3 ரெஃபர் பண்ணியிருக்கணும். அடுத்து 30 ரூபா பண்ணணுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ரெஃபர் கிட்ட பண்ணியிருக்கணும் நினைக்கிறேன். சாரி 6 இல்லை 3 4 ரெஃபர் பண்ணியிருக்கணும் நினைக்கிறேன். அடுத்து 40 ரூபா பண்ணால் 5 ரெஃபர் பண்ணியிருக்கணும். 50 ரூபா பண்ணணுன்னா 10 ரெஃபர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வச்சுருக்காங்க. அந்த கணக்கு ரெஃபர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும், 5 ரூபா தவிர்த்து. சரி இப்போ வந்து 5 ரூபா வித்ட்ரா பண்ணுவோம். கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வித்ட்ரான்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா சப்மிட் ஆகிடுச்சு. ஒரு 24 மணி நேரத்தில் பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. இதில் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வித்ட்ரா கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். அப்போயே உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்க, இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சொல்ல தவறு இருந்தால் உங்கள் வீடியோக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.